இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உணவு செய்ய என்ற எண்ணமும் நீ அழியாத எமக்குள்ளோ ஐயா பராதரணியான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நீங்கள் துடிப்பவர்கென்ற சுதந்திரம் பராதரணியான சுதந்திர ஆட்சி செய்கின்றோம். ரெண்டுக்கும் ஓரளவு தூரம் உண்டு. அந்த தூரத்தை நடந்தால்தான் கடக்க முடியுமே தவிர நடக்கவில்லைதான் கடக்க முடியாது. பண்டரிபுரத்தில் பெரும்பாலும் புண்டரீகன் என்று சொல்லக்கூடிய பக்தனுக்காக பகவான் வந்து காட்டி கொடுத்த இடம். பஜனையும் நாமாவளியும் தான் அங்கு முக்கியமே தவிர மாதாபிதா சேவை செய்தால் பகவான் எங்கிருந்தாலும் இறங்கி வருவான், காட்சி கொடுப்பான், சேவை சாதிப்பான் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியதான் பண்டரிபுரம் என்பது. பல ஆயிரக்கணக்கான பக்தாள் பண்டரிபுரத்தை தேடி தேடி வந்து அங்கங்கே சமாதியாக இருக்கிறாங்க. பண்டரிபுரம் சுற்றி ஒரு 10-15 மீட்டர் 20 மீட்டருக்குள்ளாக பார்த்தா குறைஞ்சி ஒரு 100 பேராச்சும் இருக்கலாம். சமாதியான இடம், சமாதியான ஒரு காட்சி. முக்கிய சித்தியான அந்த பக்த அத்தனை பேருமே பரமபரமன் செல்லக்கூடிய வைகுண்டம் கைலாயம் போன்ற பரமுக்திக்கு போனவர்களே தவிர பரமுக்திக்கு போனவர்கள். இது முக்கியமானவர்கள் துக்காராம், கபீர், ஜெகநாத், கோரா போன்ற சில முக்கியமான நண்பர்கள் மாத்திரம்தான் பெரும்பாலும் சிலர் இந்த பரமுக்தி அடைந்ததை மகாத்மா சொல்கிறாங்க. அந்த பத்ரிநாத் என்பது பெரும்பாலும் பண்டரிபுரம் என்பது பஜனைக்கே உரிய இடம் சொல்ல முடியும். பஜனை நாமாவளிக்கே உரிய இடமே தவிர சில மந்திரங்களோ யோகங்களோ சித்திகளோ கண்டிப்பாக இல்லவே இல்லை. Pandharpur is one of the holy places of Lord Narayana. Pandharpur is meant for the devotion, and Badrinath is meant for self-knowledge, jnana. The distance between Pandharpur and Badrinath is maybe in many hundreds of kilometers. One has to walk the distance to reach Badrinath. But in Pandharpur, Lord Krishna is standing on a brick for the sake of a devotee called Pundarika. He saved his parents, and in order to give darshan to his devotee Pundarika, God is still standing in Pandharpur. The devotee Pundarika did redundant service to his parents. The Lord was very happy, very satisfied by his service and gave darshan to Pundarika. Then Pundarika requested a boon from Lord Krishna. We have to stand here till the end of this Kali Yuga for the sake of your devotees. And Lord Krishna also accepted
Lord Krishna and his consort, Goddess Rukmani, that is Raghumayi, are standing on two bricks in Pandharpur for the sake of the devotees. Still he is standing there. Whenever the devotee called his help, he will go and rescue the devotee, and once again coming to Pandharpur and standing. He will be standing on the brick for until the end of this Kali Yuga. Many hundreds of devotees of Lord Krishna came to Pandharpur and immersed in the devotion, and many devotees attained Maha Samadhi in Pandharpur. So Pandharpur is meant for the devotion, bhakti, and Badrinath is meant for self-knowledge, jnana. தென்கடையில் இருக்குது பத்ரிநாத் பக்கத்துக்கு இருக்குது, வடக்கு இருப்பது பத்ரிநாத் என்பது. இந்த உலகத்திலேயே அதி உயரமான மலை என்பது ஹிமாலயா யோகத்துக்கும் சித்திகளுக்கும் தான் பேர் பெற்றிருந்தது. ஞானிகள் பெரும்பாலும் ரொம்ப குறைச்சலாக இருந்தாங்க இருந்தாங்க. அப்படி ஞானிகள் பெரும்பாலும் குறைச்சலாக இருந்தாங்க, அதிகமாக கிடையாது. சமீப காலமாக ஒரு 4-5 வருடத்துக்குள்ளாக எப்படியோ பகவான் இருப்பதனாலும் பரசுரத்தின் கருணையினாலும் ஒரு ஞானநிலை எட்டக்கூடிய சூழ்நிலை பகவான் வளர்த்து கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த தன்மையினால் அதை பயன்படுத்திக் கொண்டு அங்கு அவர்களுக்காகவே செல்லக்கூடிய ஒரு மகனை குருவாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சாதனை குருவாக செய்து விடுகிறார்கள் என்றால் அவர்கள் செய்த பெரிய பாக்கியம். பூர்வ சிக்கிரம் இப்போது கைவிடுகிறது. பணிவு, பொறுமை, அன்பு, கருணை, இது சாதனையாக வச்சு வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், உறுதி, வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். அதனால் இவருக்கு ஞானம் சாத்தியமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அவருக்கு அத்தனை பல ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட யாத்திரை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக போகலாம், வருஷம் போய்கொண்டிருக்கலாம். எல்லா யாத்திரைகளும் கூட உங்களை போன்ற இந்த மிகுந்த கூட்டத்துக்கு தான் விரும்புகிறாங்க. பெரும்பாலும் இந்த கூட்டம் பெரும்பாலும் இல்லவே இல்லை. பிரபஞ்சம் அத்தையும் தேடி போட்டாலும் இந்த ஒரு ஒழுக்க கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இருக்க முடியாது. காரணம் என்னன்னா கலியுக வருஷம் இப்படிப்பட்ட கர்ண கட்டுரமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பத்து யாத்திரை போனது பெரும்பாலும் பகவான் கருணையினாலும் உங்கள் வடிவத்தில் செல்லக்கூடிய ஒரு மகாத்மாவினாலும் ரொம்ப இனிமையாகவும் ஓர்மையாகவும் நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் பூர்த்தியாகும் என்பது பகவானுடைய அனுபவம். Them are about 1000 years old. So many Mahatmas who are interested in yogas and siddhas are still living there in the caves and other parts of these Himalayas. They thought that yogis, yoga and siddhas are necessary for their lives. Yogas and siddhas are their aim in their life. Then they realized that self-knowledge is their aim because of the compassion of the Lord and compassion of the Supreme Being. So Mahatma is going there with his devotees since 2008. So because of his vibration of his devotees, they realized that self-knowledge is their goal. So they were free from attachment to the world, attachment to the body. So they had only I and mind, that ownership and possessiveness. Since they are free from attachment from the body, for the body and the world, they can easily grasp the teaching of self-knowledge. So they are understanding the importance of the self-knowledge and started practicing the sadhana for self-realization.
So we are all very fortunate to have the darshan of the great Mahatmas and their blessings. स्थान है तो उधर नामावली, तो भजन, तो भक्ति का स्थान है। तो बद्रीनाथ मतलब है वो ज्ञान, आत्मज्ञान, उसके लिए तो भक्ति से ज्ञान तक पैदल ही जाना पड़ेगा, उस दूर को पार करना ही पड़ेगा। तो जो भक्ति के बिना ज्ञान पाना बहुत मुश्किल है। तो पहले भक्ति करना, फिर उस आत्मज्ञान के लिए थोड़ा आसान होगा। तो पंढरपुर जगह है, एक भगत है पुंडलिक, तो उन्होंने अपने माता पिता को सेवा किया है। तो जब भगवान स्वयं आए उसी समय भी उनको मोड़कर नहीं देखा है। तो अपने माता पिता का सेवा करके उन्होंने बताया मैं आया हूँ, तो आने के बाद भी एक ईंट पीछे उठाकर डाला तो उसमें खड़ा रहो। तो भगवान भी उसमें खड़ा हो गया, क्योंकि ये माता पिता का सेवा है, ये महत्वपूर्ण है। तो उनको सेवा, माता पिता को सेवा करने से भगवान स्वयं आ गए। तो सेवा खत्म करके जाके भगवान को प्रणाम किया। तो उन्होंने उनसे विनती की, तो इस कलयुग अंत तक अब इधर खड़ा होके जो भी भगत इधर आएंगे उनको आपकी कृपा कटाक्ष देना चाहिए। तो उस पंढरपुर में भगवान अभी भी है भक्तवत्सल। तो जो भी भगत उधर जाएगा तो उनको कृपा का पात्र होगा। तो ऐसी जगह है, उधर बहुत महात्मा लोग, तो भगत लोग है उधर आए, तो भगवान विठल को भजन करते करते उधर पहुंचे। तो बहुत महात्मा लोगों को समाधि है। तो समाधि है तो पदमुक्ति कहते हैं। तो कोई वैकुंठ, कोई गोलोक, साकेत, तो ऐसा लोक है। तो वो लोक को पात्र होगा। तो जो भक्ति करेगा वो लोग इसके लिए पात्र होगा। तो ऐसे समाधि है, बहुत है उधर, 100 के बहुत ज्यादा है। तो लगभग 10 किलोमीटर सराउंडिंग्स में बहुत है। तो ऐसे भगत लोग उधर जाकर वो भगवान विठल को पाया है, तो उनके लोक में पहुंच गया है। तो उसमें बहुत कमी लोग हैं, एकनाथ या तुकाराम, कबीर, ऐसे थोड़ा महात्मा लोग हैं। वो लोग परामुक्ति भी पहुंचा है। तो इधर बद्रीनाथ तो आत्मज्ञान का है। तो इधर पूरा बर्फ से भरा हुआ पहाड़ है, ऊंची पहाड़ है, वो भी बहुत तेज, क्या कहते हैं, शार्प को क्या कहते हैं, तो शार्प। तो उसी पहाड़ मतलब है, उसका मतलब है ज्ञान। बहुत ऊंची पहाड़ है। तो वो भी, तो बद्रीनाथ उसी जगह पे ज्ञान के लिए, ज्ञान का एक अद्भुत जगह है। तो हिमालय पहाड़ है, उसी जगह पे योगी और जो सिद्धि चाहते हैं उसके लिए तपस्या करने के अद्भुत जगह है। जो महात्मा लोग हैं वो जगह तो ज्ञान के लिए है। जो महात्मा उधर है, अभी भी है, सभी लोग तो ये सिद्धि के लिए तपस्या ऐसे करते करते रहे हैं। अभी 4-5 साल से वो लोगों को अभी मौका है
थोड़ा सा ज्ञान सुनने का। तो ये महात्मा जी जो लेकर आ रहे हैं लगातार, तो ये साधक लोग हैं, ऐसा लोग देखने के बहुत कठिन है। तो ऐसे लोगों को लेकर आ रहे हैं, ये लोगों को देखकर वो लोग भी बहुत धन्य हो गए। तो उन लोगों को भी अभी मौका मिल रहा है ज्ञान का पाठ करने का, तो उनको ज्ञान भी मिल रहा है। तो वो लोग बहुत प्रसन्न हैं। तो महात्मा लोग, तो हम लोग भी साधक लोग हैं, उनको दर्शन हमको मिलता है, तो हम देख पाए या नहीं, उनको दृश्य हमारे ऊपर गिरता है, हम लोग भाग्यशाली है। பக்தி முதிர்ச்சியாகி அனுபவமாகி அந்த அனுபவமானது ஞானமாக முடிக்கும்போது ஆத்மஞானமாகிறது. இங்கு பரமுக்தியும் அங்கு பரமுக்தியும் உண்டு என சொல்லப்படுகிறது. இது ரெண்டுக்குமே பெரும்பாலும் பொறுமை, பணிவு, அன்பு, கருணை, குற்றங்களை மறத்தல், மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல் என்ற சத்துவகுணம், ஏழு குணமாக இருக்கிற சத்துவகுணம் தான் அவருக்கு அஸ்திவாரமாகிறது. இந்த அஸ்திவாரத்தோடு அந்த அஸ்திவாரமானது மேலும் 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 வளரும்போது ஞானமாக பிரகாசிக்க ஆரம்பித்துள்ளது. அந்த தனிப்பட்ட முறையில் போய்ச்சியும் பாட முடியவில்லை. இந்த அஸ்திவாரம் சொல்லக்கூடிய உங்க சொன்ன இந்த அஸ்திவாரம் மாத்திரம் பலப்பட்டு விட்டதால் மேலே ஞான கோபுரம் தானே பிரகாசிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மகாத்மா சித்த புருஷன் அனைத்து சித்திகளையும் சில சித்திகளை கற்றுக்கொண்டவர். சித்திகளை கற்றுக்கொண்டதன் மேல காய விற்பத்தினால் சரீரத்தை பத்திரமாக்கிக் கொண்டு அந்த காயங்களுக்கு பயிற்சியவும் காயகல்ப உணவுகளையும் கொடுத்து தன்னை போன்ற மற்றவர்களையும் பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்படி பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் போது 100-200 சீடர்கள் இருக்கலாம். எல்லாருமே ஒவ்வொரு சக்திகளையும் மேற்கொண்டு கற்றுறது தன்மையினால் அகங்காரம், நான் இதை கற்றுக்கொண்டேன், நான் அதை கற்றுக்கொண்டேன் என்ற அகங்காரம் இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. கற்றுக்கிட்ட அந்த மகாத்மாவிடமும் அகங்காரம் அடையவில்லை. சித்தி ஒருவனுக்கு சாத்தியமாகிறது, கண்டிப்பாக அகங்காரம் இருந்தே தீரும். அகங்காரத்தின் வெளிப்பாடு போட்டி, பொறாமை. இப்ப இந்த இப்படிப்பட்ட மகான்கள் இருக்கு இந்த சிஷியாவில் இருக்கும்போது அநேக யாத்திரைகள் இந்த இடத்துக்கு போறது உண்டு, போய் அவர்கள் நமஸ்காரம் பண்ணி வழிபடுவது உண்டு. அந்த வரக்கூடிய அந்த அன்பர்களுடைய வாழ்முறையாக கேட்கும் போதும் பக்தி என ஒன்று இருக்கிறது, பக்தி அதீதமான ஞானம் என ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார். தெரிந்து தன்மையினால் அவருக்கு ஆயுளோ கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் இருக்கலாம். ஒரு வருஷம் தன் தெரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியமாக சுகிர்தமாக மாறி அவருக்கு ஒரு உணர்வை கொடுத்து இந்த பக்தி என்று ஞானம் என்று சொல்லுகிறார்களே, இதனால் பிரபஞ்சத்தை பெற முடியும் தெரிகிறது. நாம் இன்னும் கல்போடு காலம் இருந்தாலும் கூட பிரபஞ்சத்தை பெற முடியாது என்று கொஞ்சம் அந்த உள்ளார்ந்த கருத்து அவருக்கு ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட தன்மையினால் விழிப்புணர்வு அவருக்கு ஏற்பட்டது. हम अपने को शांत करके तो अपने स्वभाव से पूरा सत्वगुण संपन्न समदमादि सब कुछ हमारे अंदर हो, तो सत्वगुण सब कुछ हमारे अंदर हो, तब हम लोग पदमुक्ति के लिए पात्र होंगे। ये सत्वगुण पूरा हो के हमारा अहंकार भी मिट जाए, तो उसी समय हम परमुक्ति के लिए
पात्र होंगे। तो हमारा ये बाबा जी के साथ जो आए हैं भगत लोग हैं, उनके अंदर ये सत्वगुण पूरा भरा हुआ है। तो इसको, ये लोगों को देखकर, इधर का एक महात्मा है, वो लगभग 2000 के ऊपर है, वो होगा उनका उम्र, तो आयु तो 2000 के ऊपर आयु है उनको। अपने शरीर को कायाकल्प बना के तो अभी भी जीवित है। उनके लगभग 200 शिष्य लोग होंगे। तो शिष्य लोग भी इतना सामान्य नहीं है, वो भी थोड़ा, उनको भी 2-3 सिद्धियां है। तो वो लोग ऐसे, उनको तो अभी तक अभिमान अहंकार मरा नहीं है, क्योंकि वो अपने प्रयास से वो सिद्धियां प्राप्त की है। तो अपने प्रयास से जो कुछ हम प्राप्त करेंगे, हमारा अहंकार तो मिटेगा नहीं, क्योंकि मैंने पाया है, मेरे साधना से पाया है। ऐसे अहंकार होने से उनको अहंकार मिटा नहीं, तो इसलिए वो लोग मुक्ति तो नहीं मिलेंगे। तो फिर भी तो साधना तो कर रहे हैं, फिर भी अपने बीच में तो मैं बड़ा हूं, वो बड़ा है, तो ऐसा जब तक अहंकार होगा ऐसे तो होगा ही। तो इसी 4-5 साल से वो लोग लगातार ऐसे भगत लोगों को देख रहे हैं। उनके अंदर जो सत्वगुण भरा हुआ है वो देखकर उनको समझ में आ रहे हैं, ऐसे 2000-3000 साल जिएंगे, फिर भी हमारा अहंकार नाश होने के बिना ये मुक्ति तो मिलने वाला नहीं है। तो ये उनको समझ में आया है। तो आने के बाद अभी तो ये ज्ञान निष्ठा कैसे पाना है, भक्ति कैसे करना है, वैसे सीखने के लिए वो लोग भी तैयार है। तो वो लोग अभी उसी रास्ता में है। அப்பேற்பட்ட மகாத்மா எங்கே இருக்கிறார்? நம்மளை மாதிரி உயர்ந்தவரா, நம்மளை மாதிரி சக்திகளும் பெற்றவரா, எப்படி போற தெரியலையே, ஒரு கண்டுகொள்ள வேண்டுமேங்கிற மாதிரி ஏக்கம், ஒரு விருப்பம் ஏற்பட்டு மனம் உருகி வேண்டுகிறார். அந்த மனம் உருகி வேண்ட தன்மையினால அவர் பக்குவத்திற்காக ஒரு பரமபுருஷனை, ஒரு மகாத்மாவை, அந்த பரம்பொருளே யாத்திரை வடிவமாக வந்து இந்த இடத்துல மகாத்மா இருக்கிறார். ஒரு ஞான சீரர், ஞான அனுபவம் பெற்றவர், அனைவரை வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல கேள்விப்படுகிறார். இவர் இருப்பதோ வடகோடி ஹிமாலய சிகரம், இவர் தேவடு மகாத்மா இருப்பதோ தென்கோடி ஒரு புனிதமான இடம். இவர் அவர் தேடி அங்கிருந்து இறங்கி வருவதாக இருந்தால் ககன மார்க்கமாக பறந்து வந்து விடலாம். இவர் கும்பல் செலுத்திக் கொண்டே போல வாங்கினார். புரட்டி பார்த்தால் ஒரு இடத்தும் இல்லை. அவருக்கு 4000 வருஷம் இருக்கலாம். அந்த மகாத்மாவுக்கு இவருக்கும் பல 100 வருஷம் இருக்கலாம். கோலையை பார்த்து விட்டு என்ன சொன்னாராம், இவ்வளவு காலம் उनको उसके बारे में थोड़ा सा जब पता चला तो हम तो ऐसे ये सिद्धियां और भी कल्पकाल रहेंगे, फिर भी हमको परमुक्ति मिलने वाला नहीं है, ये जन्म मरण चक्र से छूटने वाला नहीं है। तो इसे छूटने के रास्ता क्या है उसको ढूंढने शुरू किया। तो ये परब्रह्म परमात्मा का कृपा से उनको मालूम हुआ, ऐसे दक्षिण तट पर ऐसे एक महात्मा है, ये ज्ञान पाठ
ज्ञान दे रहा है अपने भक्त लोगों को, अपने शिष्य लोगों को। तो जब पता चला तो उनको तो कैसे होगा, उनको कितना सिद्धियां होगी, तो उनको मालूम नहीं है। उसके बारे में सोचने लगा तो फिर उनको इच्छा हुई, ठीक है हमारा शिष्य लोगों के जरिए इनको थोड़ा खबर भेजेंगे। तो एक पत्ता उठाया, पत्ता के उसमें लिखने के लिए सोच रहा है कैसे शुरू करूं, क्योंकि अपने प्रयास से ये पूरा सिद्धियां पाया है, तो इसलिए अहंकार मिटा नहीं, तो इनको विनम्रता तो उनको खून में है ही नहीं, तो उनको कैसे लिखना शुरू होगा उनको मालूम नहीं था। तो सोचने लगा, एक दिन गया, 2 दिन गया, ऐसे 1 हफ्ता 7-8 दिन गया, उनको मालूम नहीं हुआ कैसे लिखना शुरू करना है। तो समझ में नहीं आया, फिर ठीक है तो ऐसे ही काली पत्ता का ही चिट्ठी बनाकर उनको 2 शिष्यों को हाथ में भेजकर देकर वो महात्मा के पास ले जाओ ये चिट्ठी को। तो वो पत्र लेकर ये लोग गगन मार्ग से आए, तो ढूंढ के इधर उधर, तो बीच में कहीं रुक के 3 दिन के बाद उधर पहुंचे। तो महात्मा के पास गए तो उनको हाथ में हमारा गुरुदेव ने पत्र भेजा है आपके लिए। तो उनको विनम्रता, तो उनको गुरु के ही नहीं शिष्य को कहाँ से आएगा। तो वो लोग कड़ा करके एक पत्र दिए महात्मा के पास। तो महात्मा जी ने हंसते हंसते उसको खोला पत्र में तो कुछ है ही नहीं। तो उन्होंने आंख बंद करके देखा, ये हजारों साल साधना करके ऐसे खाली हाथ है, उसका अनुभव है ही नहीं। तो eye and mind, viewership and perseverance. So he understood that these attributes, bad attributes, should be destroyed. So he realized that he must become a disciple, not as a guru. So he had many disciples, and the Siddha asked, kindly requested his disciples to go and search for another master. He told them that we are going to be a disciple. We are no more the guru. We are no more your guru. We are going to be a disciple, and left his ashram from Himalayas. And since he knows many supernatural powers, he came by air. Then, before reaching the ashram of this Mahatma, he got on in the forest. There was a forest some 20 kilometers before this ashram of this Mahatma. It was full of forest. Thick forest was there. So he came to the forest, and he thought that if you go alone by walk, it is not proper. We should show our supernatural power. So he called a tiger in the forest, and he sat on a tiger and went in search of his Mahatma, his guru. He was riding on a tiger. This Mahatma understood that our child, our devotee, our disciple is coming in search of us. We should go and welcome that our devotee, our disciple. So this Mahatma had four or five other Mahatmas. The Mahatmas living with 4 or 5 other Mahatmas. So 5 Mahatmas sat on inert mud wall. There was a wall near the ashram. So they sat on an inert सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके श्रीचक्र
जय सद्गुरुनाथ महाराज की जय. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டசம் இதே, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. நாட்டமென்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டமென்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டம் ஒன்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டம் ஒன்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமென்றே இரு பொல்லா உடலை, பொம்மலாட்டமென்றே இரு பொல்லா உடலை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே, அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை கூடம் கவிநீர் ஓட்டமென்றே இரு, வாழ்வை கூடம் கவிநீர் ஓட்டமென்றே இரு, நெஞ்சே உனக்குபதேசம் இதே, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை, ஆயிரம் வாசல் மனது அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது, ஒருவர் மட்டும் கொடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை என்றுமில்லை, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி ஒன்றுமில்லை, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் எங்கோ
எங்கோ எவ்விதம் முடியும், எங்கோ வாழ்க்கை தொடங்கும், அது எங்கோ எவ்விதம் முடியும், எங்கோ வாழ்க்கை தொடங்கும், அது எங்கோ எவ்விதம் முடியும். இதுதான் பாதை, இதுதான் பயணம், மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மாற்றம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை, முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று இறைவன் இயற்றினிலே தலையெழுத்துக்கிறோமே, இறைவன் பயன் அளிப்புக்கிறோமே, அதான் அந்த வார்த்தையில் இருக்கான். முடிஞ்ச கதை தொடர்வதில்லை, அதானே? முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏற்றினிலே. முடிஞ்ச கதை தொடர்வது தொடர்ந்த கதை முடிந்தது. நீ விரை வச்சு தொடர்றான் மனிதன் மனதின் மனதினுடைய ஏன் பாடுற அந்த மாதிரி விட்டு என்னதான் நடக்குது அப்பா போட்டா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி முறையட்டுமே, கண்ணாலே வெளிப்படும் ஒரு நாள் ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, என்னாலே வெளிப்படும் ஒரு நாள் ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. தெரியுமா? கிடைத்தது அனைத்தும் பதுமைகளே, நீ பார்க்கின்ற விதத்தால் துயரங்களே, துன்பத்தின் காரணம் நீதானே, சிந்தித்து பார்த்தால் நலம் தானே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நலம் தானே. காட்சியில் கற்பனை கூடாது, காட்சியாய் நடப்பதை பார்த்துவிடு. காட்சியில் கற்பனை கூடாது, சாட்சியாய் நடப்பதை பார்த்துவிடு. சூக்ஷம பொருளை அடையும் வரை நீ கலங்காதே, நிலை மாறாதே, கலங்காதே, நிலை மாறாதே. அடைத்தது அனைத்தும் பதுமைகளே, நீ பார்க்கின்ற விதத்தால் துயரங்களே, துன்பத்தின் காரணம் நீதானே, சிந்தித்து பார்த்தால் நலம் தானே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நலம் தானே. காட்சியின் காதலின் தண்டனை, கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. அந்த கடவுளை தெரிஞ்சுக்க என்ன வழி? நீதான் கடவுள் ஆகணும்.
நீ கனவு வேணா அந்த மூட விட்டுடலாம். கண்களின் தண்டனை காட்சி வழி, விஜய காட்சி. அந்த காட்சியின் தண்டனை காதல் வழி. அதுக்கு என்ன பார்த்தோம்? காட்சியின் தண்டனை அது மேல வைக்கக்கூடிய மோகம். அதான் காதல்ங்கிறான். காதல்ங்கிற மோகம்ங்கிறான். காதலின் தண்டனை நீ என்ன எப்படி காதல் பண்றியோ, எப்படி இச்சப்படுறியோ கொடுத்துறாங்க. கடவுள் வழி. காட்சியின் தண்டனை கடவுள் வழி. அந்த கடவுளை தண்டிக்க முயற்சி பண்ணுங்கிறான். அவனுக்கு தண்டிக்கிற முயற்சி பண்ணு. இந்த மூணுலயும் நிக்காதுங்கிறான். கடவுள் நம்ம ஆதரவுதான் முடியுமே தவிர அப்படி ஏற முடியாது. கண்போன போக்கிலே போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? ஒரு மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? பாட்டு வருகிறோம். நீங்க அப்ப பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு ஒரு பாட்டு முடிஞ்சா தெரியாது. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பொருள்படும். பூஜ்யங்கிறது பிரபஞ்சம் உலகமான உருண்ட வடிவம். பூஜ்யத்திற்குள்ளே நின்று ஒண்ணு அதை இயக்கக்கூடியவன் பூஜ்ய ஸ்ரீ. பாட்டுக்குரியவன் அந்த பூஜைக்குரிய பகவான் தான் வந்துக்கிறான். அவன் ரொம்ப சூட்சமா இருக்கிறான். அவன் உணர்ந்தா போதுங்கிறாங்க. பூஜ்யத்துக்குள்ளே இருந்து பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு பிரபஞ்சத்தை கொண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். யாருக்கும் புரியாது. புரியாமலே இருப்பான் இறைவன். ஒருவன் அவனை புரிந்து கொண்டான் அவன் தான். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கிருந்த ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குவதாலே பயனேது? கோட்டைக்கு போனா திரும்பாது. கோட்டைக்கு போனா ஜெயிக்காது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது. வாசல் நமக்கு வந்தது தெரியும். வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கி விட்டோம். நமக்கே இடம் எது? பாத்திரம் ஏந்தி வந்தோம் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எறும்பொடு சபை நரம்பு தினமும் அடங்கியோடும் பாத்திரம் ஏந்தி வந்தோம் ஐயனே என் ஐயனே. அத்தனை செல்வமும் உம்மிடத்தில் யாம் பிக்ஷைக்கு செல்வது எவ்விடத்தில். அத்தனை செல்வமும் உம்மிடத்தில் யாம் பிக்ஷைக்கு செல்வது எவ்விடத்தில். வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில். அது முறையா பல பல பிறப்பெடுத்தழுத்து விட்டோம். புதுவினையாம் பழவினையாம் கணம் கணம் தினம் தினம் துடிக்கின்றோம்.
பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உந்தன் அருள் 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 என்று அலைந்திடும் மனம் இன்று பிதற்றுதே. அருள் நிறையும் புண்ணியம் இன்றி விலங்குகள் போல் பூமியில் மானிட ஜன்மம் அடைந்துமார். புண்ணியம் இன்றி விலங்குகள் போல் காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பிவின். காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பிவின். காலமும் செல்ல மடிந்திடுவோம். காலமும் செல்ல மடிந்திடுவோம். உத்தமமானிடராய் பெரும் புண்ணியம் நல்வினையால் உலகில் பிறந்தோம். உத்தமமானிடராய் பெரும் புண்ணியம் நல்வினையால் உலகில் பிறந்தோம். சத்திய ஞான தயாநிதியாகிய சத்திய ஞான தயாநிதியாகிய உத்தரை போற்றுதல் நம் கடலே. உண்மையும் மாறிரண்டும் மகிழ்ச்சியும் இல்லை என்றால் ஜன்மமிதே. உண்மையும் மாறிரண்டும் மகிழ்ச்சியும் இல்லை என்றால் ஜன்மமிதே. மண்ணீரிலோ சுமையே புதிதாங்கிய மண்ணீரிலோ சுமையே புதிதாங்கிய பாழ்மரமே வெறும் பாழ்மரமே. பாழ்மரமே வெறும் பாழ்மரமே. அதுமாதிரி சொல்லியிருக்கிறேன். எடுக்கும்போது அப்போ சுவாமி எப்படி மன கற்பனை மட்டும் எடுக்கிறான், அறிவுறும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தெய்வம்னு கிருஷ்ணனை மட்டும் இருப்போம், ராமனை மட்டும் இருப்போம், சிவனை மட்டும் இருப்போங்கிற மாதிரி கற்பனை படத்தையும் பார்க்குறோம், பொம்மையும் பார்க்குறோம். பாட்டு கொண்டு மனித விடயத்தை கொண்டு மனித கொண்டு உள்ள பூத்திடுறான். படத்திலே பொம்மையை பார்த்தால் அது சித்திர சிற்பம், அரிசி வடிவம். இந்த வடிவம் மனித வடிவம். இந்த தோட்டம் வந்து மனித தோட்டம் தானே. இதில் கொண்டு பகவானை கொண்டு ஊற்றி பார்க்க முடியுமா? மன என்ன பாட்டு பாட்டு தெரியுமா? அப்போ வேஷம் தானே உங்க வேஷத்துக்கு தகுந்தபடி எடுக்கிறோம். இது வந்து ஆனந்த கண்ணீர், உருப்பையார் கண்ணீர் வந்து இந்த வழியாக தான் வரும். அந்த கண்ணீர் இங்க துக்க கண்ணீர் இங்க இந்த வழியாக வரும். கண்ணீருக்கு இருப்பிடம் இந்த மத்தியில ஒரு ஒரு நாணயம், பெரிய நாணயம் இருந்ததுனால அந்த நாணயம் ஆனது அவனுக்கு வட்டமா இருக்காது, கோழிமுட்டை வழியும் இருக்கும். உறவு எப்படி கோழிமுட்டை வழியா இருக்குதோ முழுமையான ஒரு உருண்டை இல்லை, மேலும் கொஞ்சம் சப்பையா இருக்கும். கொஞ்சம் கோழிமுட்டை வழிதான் இருக்கும் அது பெரும்பாலும். இப்போ இந்த அதே மாதிரி ஒரு கோழிமுட்டை வழியில் ஒரு பள்ளம் உண்டு. அந்த பள்ளத்தில் எப்பயுமே வெறும் தேங்கி இருக்கும். அதில் அமிர்த அறையுமா இப்போ திட்டி பார்த்தா இருக்கும். ஆனால் அதுலேயும் அலை அடிக்கும். சங்கரப்படக்கூடிய மனம் இருக்கிறதுனால இப்போ அலை ஓயாது. அந்த அலை அடிச்சுட்டு இருக்கும்போது அதனால எனக்கு என்ன வந்து ஊர்மிச்சு நிற்காது. அந்த அலை அடிச்சு அடிச்சு எதுவுமே அத்தனை இங்கேயும் காரணம் புதியட்டம் சொல்லக்கூடிய இடம் முக்கியமான இடம். அந்த அலை அடிச்சு அடிச்சு அது அந்த இடங்களை சோரடிச்ச தன்மையினால விபத்து ஒரு இடம் நிற்கப்படுவதில்லை. தியானம் பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணியோ அல்லது கொஞ்சம் பஜனை பண்ணியோ மாதிரி ஓர்மத்து பண்ணும்போது இந்த அலை நின்று போகும். நின்று போகும்போது ரொம்ப
அளவற்ற சமுத்திரம்னு சொல்ல முடியும், நிஸ்தரங்க சமுத்திரம் தான். அப்படி ஆகும்போது அது இதுப்பட்ட அமிர்தகாரியானது தித்திப்பா இருக்கும். அது துக்க தண்ணீரை வரும்போது ஜமத்திர மாதிரி உப்பரிஞ்சு போகும். இப்படி வரும்போது தித்திப்பா இருக்கும். ஒரு உண்மையான பக்தனுக்கோ உடம்பு ஞானிக்கோ இங்கேயும் வராது, இங்கேயும் ஒரு நின்று போகும். ஆனால் கண் நீர் கசிந்து இருக்கும். பெரும்பாலும் கண்ணி சிந்துறதில்லை, இன்னும் உங்களுக்கு அடக்கிறதுதான். அடக்கிறது மேலே கண்ணுக்கு வெளியே வருவதில்லை. உரத்தன்மையினால அந்த இங்கே அசைப்பட்டு போகும். அப்போ கண்ணு இருந்தாலும் தேர்ந்து எப்படி வெளியேறணும். அமிர்தாரன்னு உள்ளே மாதிரி ஒரு சொல்லிட்டு உள்ளேறணும். இந்த மூக்குக்குள்ளே இருந்து இந்த உள்ளாக்குள்ள ஓட்டை இருக்கு இல்லையா, சாப்பிடும்போது பொறை வச்சுன்னா மூக்குள்ள பொறுக்க வந்துருக்க. இதுலேயே முக்கியமான இடம் மிச்சந்தின்னு சொல்லக்கூடிய இடம். இதோட ஜலம் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். மூக்கு தோறத்து வழியாக மூக்குள்ளே வராது, அப்படியே டேரக்டாக உள்நாக்கு இறங்கும். இந்த நாக்கு வேற உள்நாக்கு வேற. அந்த நாக்கில் இறங்கும். நாக்கில் பட்டு இந்த நாக்கு வரும்போது சுவையாக இருக்கும். அது திரும்ப நாள் நடக்க வாய்ப்பு சப்பு போட்டுறாங்கன்னா இது வேலை போட்டுக்கான எந்த போட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒன்றும் போடுறது அந்த அமிர்த வேலை சுவைக்கிறாங்க. அவங்க வாய் மருந்து காரணம் அதான் காரணம் வேற. மற்றபடி எது வேலை போட்டு சுவைக்கிறாங்க. வெறும் வைக்க மாட்டான், வெறுவாக சாப்பிட சொல்றாங்க. அவன் கட்டி விடுவானா வெறுவாக செய்ய போட்டாங்க. அவன் கட்டி விடுவாங்கன்னா பேச்சு வந்ததுன்னா அப்படி ஆகி போகுது. இந்த அமிர்தாரம் உள்ளதுனால அது திருப்திப்பான எப்பயுமே மாறாது. அடிக்கடி அவளை போட்டுக்கிட்டே இருக்கும். ட்ராப்டாக இருக்கும். உண்மையான பக்தனுக்கும் உண்டு, உடம்பு ஞானிக்கும் உண்டு. அதுதான் இப்போ அதை பார்க்கடலுமா இல்லை, பார்க்க வெளியே இல்லவே இல்லை, பார்க்க முடியாது இருக்குது. இங்கே தெரியக்கூடியது ஒளி, இதே தெரியக்கூடியது ஒளி. இந்த ஒளிங்கிறது பெரும்பாலும் திவான தீபம், சித்திர தீபம், அசையாது. இங்கு தெரியக்கூடிய நித்திரங்க சமுத்திரம், அலையற்ற சமுத்திரம். இங்கே அந்த திவான தீபம்னு அந்த எண்ணம் வரும்போது மனம் இப்போ தெளிவாக இருக்கும். மனம் தெளிவானா மனம் அதிகமாக இருந்து போகுது, மனமாக இருக்காது. ஒரு சாதாரண மனம் குறைந்து அறிவாகி ஆகி வரும்போது இந்த உடம்பருடைய உபாதை தெரியுமா, வழி தெரியுமா? தெரியும். கண்ணில் கண்டு காட்சி மாதிரி மறந்துடலாம். மரம் அது சகிக்கு திரும்ப உண்டாயிடுவோம், சகிப்பு திரும்ப உண்டாயிடுவோம். ஆனால் வலி இருக்கும், அடங்குற வழியாக இருக்கும். மனம் விகாரம் அடையும் போது அந்த வலி அடக்கி ஆக முடியாது. பிடிச்சிருக்கான், ஐயோ அம்மானு குப்பாடு ஓட்டுவான். இது அவளை வந்து கூட தாங்கிக்குவான். வலி இருக்கத்தான் செய்யும், தாங்க சக்தி இருக்கும். பகவானோட பற்றி கதைகள் அல்லது புராணங்கள் ஏதோ அந்த நேரத்தில் கண்ணீர் வருது. அது பக்தியில் உணர்வுனால உணர்ச்சி அடங்கி உணர்வு நேர்வங்கி இருக்கப்படும் நிலை. உணர்ச்சி அடங்குறது என்பது வெளிக்காட்சிகளில் மனம் பிரவர்த்தி கொள்ளாதபடி, அதில் உள்ள சோகம் மோகம் பயம் துக்கத்திலே மனம் ஈடுபடாதபடி எல்லாம் விதிப்படி நடக்கிறது. அது நம்ம சம்பந்தமே இல்லை, நடந்தே தேவை. இருந்து கொஞ்சம் கூட அசைவில்லாதபடி இருந்ததுன்னா உணர்ச்சி அடங்கி போகும். அப்போ உணர்வு மேலாகும். அப்போ பகவான் கதை கேட்கும் போதோ நாமம் சொல்லும் போதோ அறியாமலேயே கண்ணீர் குடம்பாலும் சென்று அது வந்து பக்தி. உணர்வு மூலம் வரக்கூடிய பக்தி. உணர்ச்சி இருந்ததுன்னா அது பக்தி இல்லை, வேஷம். கோபத்தில் ஒரு எந்த அளவுடன் தேவத்தோடு பேசி கத்திரிக்காய் கும்போடு போடுறாங்க, அவரும் கண்ணீர் வரணும். அது உணர்ச்சியோடு வரக்கூடிய கண்ணீர்.
மனைவிடைய குழந்தைகளுடைய யாரும் பேசும்போது விக்ரமா பேசுவான். பேசும்போது துடிக்கும் ஒரு ஆட்டம் காணும். அதுவும் ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றது காரணமா தான். இந்த நிலை நமக்கும் கூடலையே அப்படின்னு அந்த ஏக்கம் வரலாம். ஏக்கத்தை வெளி வரலாம். அந்த நம்ம பெற முடியலையே பெறணுமேங்கிற மாதிரி அதுக்கு ஏங்கலாம். அது வேகம் இல்லை. ஏக்கம் வேறு, வேகம் வேறு. ஏக்கங்கிறது உருக்கம், வேகங்கிறது ஆத்திர அவசரம். சீக்கிரம் என்ன கிடைக்கணும், போட்டி வரானே. ஏக்கம் ஏக்கம் வரும்போது உருக்கம் தான். ஏக்கம் ஏக்கத்துக்கு உருக்கம் ஏக்கம் பிடிங்கிறது வேகத்து மாறி வேகமா மாறி இருக்கு. ஏக்கம் வந்தால் உருக்கம் வரும், உருக்கம் வந்தால் கண்ணீர் பெருக்கம் உண்டாகும். அதே இது ஏக்கம் வந்தால் வேகம் உண்டாகும். அப்படி அப்படி இந்த பக்கம் வரும். இந்த போது இப்படி ஏக்கம் உருக்கம் கண்ணீர் பெருக்கம், ஏக்கம் வேகம் ஆத்திரம் அவசரம். பொறாமையினால வரக்கூடாது. இது உணர்ச்சி, இது உணர்வு. மனம் அறிவு தொழிவு, இது மனம் புத்தி சித்தம். இது இதுக்கும் பயன்படும், அதுக்கும் பயன்படும். அந்த போட்டி பொறாமை சொல்லும்போது ஒரு ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக மனம் வந்து வேகமாக செயல்படுவது தான் அந்த போட்டி உண்டாகும். இல்லை பிரச்சனை பார்த்து மனம் பொறாமைப்படுவது. அதனால நாம ஆகணுங்கிற மாதிரி என்ன வருது, ஏக்கம். எனக்கு கிடைக்க அவங்களுக்கு கிடைச்சி போச்சேங்கிற மாதிரி வரக்கூடியது பொறாமை. அதனால பக்குவப்படுகிறாள், இன்னொரு சுத்தாத்மா இருக்கிறாள், அதனால நமக்கு பெறணுமே என்று ஒரு கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க ஆளுங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தோடு போறது இருக்காது. அவங்க வாழ்க்கையே அதை பொறுக்க முடியாது, பொறுக்க இயலாங்க. இன்னைக்கு கிடைக்காத அவங்க கிடைச்சிருச்சேங்கிற மாதிரி பார்த்தா எல்லா ரூபத்திலயும் இருக்கிறது நாம தான், அந்த ரூபத்திலயும் நாம தான் அடைஞ்சிருக்கிறோம். அந்த உள்ள வந்தாதான் போதுமே. இதெல்லாம் வருவது நாம் தான் இருக்கிற வர்றதா முதல்ல பகவானாக உணர்ந்தாத்தான் அந்த நாம அந்த வந்தாத்தான் பெற முடியும். இப்போ வந்து புத்திக்கு நமக்கு வந்து தெரியுதுல்ல சாமி. இப்போ வந்து சரி, இப்போ வந்து நமக்கு கூட இருக்கிறவர் வந்து மேல்நிலையில் இப்போ வந்து ஞான நிலைக்காக போயிருக்காரு அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து சந்தோஷம் தானே சாமி வரும். அது எப்படி பொறாம வரும்? நம்ம கிடைக்காதவங்க கிடைச்சி போச்சு. நமக்கு வந்து ஞானப்பாடம் நம்மளும் தான் கேட்டிருக்கிறோம் சாமி, நமக்குள்ள வந்து தெரியுது. இந்த எண்ணம் வந்தா தான் பொறாமை. நம்ம கிடைக்காத அவர் கிடைச்சி போச்சேன்னு வந்தா பொறாமை. நம்மளோட நல்ல அதிகாரி பெருமிதா நாமும் பெறணும் என்று அவர் கூட இயக்கம். அது பெறுவதற்கு அதுக்கு அந்த ஆசை தான் உண்டு. அந்த ஆசை வந்து நல்ல சிறந்த ஆசை. இந்த ஆசை மாதிரி கேவலம்னு ஆசை இருக்கும். அந்த ஆசை உண்டாகிறது நன்மை தான். அது உண்டாகும் போது கண்டிப்பாக அதுக்கு இயக்கம் உண்டாதான் செய்யும். என்ன இது நாம் பெறத்துக்கு தான் பெற்றானே. அந்த எண்ணமும் வினயத்தை போட்டுருவோம். அது வினை சம்பந்தப்பட்டது. வினை சம்பந்தப்பட்டது வினை மேலும் பெருக்கும். வினை இல்லாத என்ன வரவும் செய்யாது. அந்த வந்த எண்ணமானது மேலும் மேலும் வினை பெருக்கும்.
அது தெரியல சாப்பிட்றத பார்த்து அவன் சாப்பிட்றாங்க பார்க்கறத விட்டு அவனுக்கு கிடைக்க நமக்கு கிடைக்கணுங்கிற என்ன வந்தால் பரவாயில்லையே, நமக்கு போட்டா அங்கே போட்டானே. வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்போ வெளியே போடுறாங்க, இடத்த வைக்கிறாங்க, ஒன்று ஒன்றா கூட்டு பொரியல் ஒரு 4 வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா வச்சு கூட பரிமாறி முடியுதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் இருக்கும்போது 4 ரூபா உள்ள போடுவேன். செவ்வாய் எரிஞ்சு எது எனக்கு அதிகமாக பிரியமாக இருக்கோ அதை அதிகமாக நான் பொறிக்கறியோ கூட்டோ எது அதிகமாக கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். சாப்பிடும்போது அதை கொண்டா காண பத்திரின்னா திரும்பி கேட்டு வாங்குவோம், காய் சாப்பிடுவோம். எது வேணாலும் சரி, மோர் ரசமோ சாப்பிடுவோம். முடிய பழகம் இருப்பான் வந்தான்னு எனக்கு பேச ஆரம்பிச்சுவேன். அவங்களுக்கு அவன் பேச ஆரம்பிச்சுவேன். அவங்க இங்கே சாப்பாடு விட்டுருந்தீங்க, சாப்பிட மாதிரி பேச்சு வராது. இந்த பேச்சானது அதை கொண்டான்னு கேட்டு வாங்கிக்கிறது முதல்நிலை. பக்தியோ யோகமோ ஞானமோ வைராக்கியமோ இதெல்லாம் எடுத்துன்னு கேட்கிறோம். கேட்டு முடிவுரை பக்தி அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, வைராக்கியோ அனுபவம் வரும்போது பழகம். அது சாப்பிடும்போது பிரச்சனை இருப்பாங்க. பணம் வந்தவங்க பண்ணி பேச மாட்டான். நெல் எவ்வளோ நிறைய பேர் வாய் அப்படி அப்படிலாம் நிறைய பேசலாம். வேலை போட்டதை பேசணுமோ செய்யதான் முடியும். அப்போ சிலையை பற்றி பேச சொல்ல தெரியாது. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே. எல்லாம் நீ குரு